வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. இப்போ நம்ம மகரிஷிக்கிட்ட ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்குறாரு. சுவாமிஜி, இந்த நாட்களை திங்கள், செவ்வாய், புதன்னு அமைச்சிருக்காங்களே, இது எதனுடைய அடிப்படையில் அமைக்கப்பட்டது அப்படின்னு. அதுக்கு மகரிஷி என்ன பதில் சொல்கிறாருன்னா, இது சூரிய உதயத்தின் போது எந்த கோள்களுடைய காந்த அலையின் தாக்கம் அதிகமாக இருக்கோ அதன் அடிப்படையில் பேர் அமைச்சிருக்காங்க. இப்போ உதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு எடுத்தோம்னா, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரிய உதயத்தின் போது சூரியனுடைய காந்த அலையுடைய தாக்கம் தான் அதிகமாக இருக்குமா. அப்படி பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 6-7 சூரிய ஹோரையாக இருக்குமா. இதே மாதிரி இப்போ திங்கக்கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சூரிய உதயத்தின் போது சந்திரனின் தாக்கம் அதிகமாக இருக்கும். 6-7 சந்திர ஹோரையாக தான் இருக்கும். இந்த அடிப்படையில் தான் வார நாட்களை ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி அப்படின்னு அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறாரு மகரிஷி. சரி, இப்படி நமக்கு இந்த நாட்களை எல்லாம் பிரிக்கிற ஒரு பழக்கம் எப்போ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா, இது ஒரு 7 நாட்கள். அப்புறம் 7 நாட்கள் ஒரு நாளுக்கும் 24 மணி நேரம். அப்புறம் அந்த 24 மணி நேரத்தில் 1 மணி நேரத்துக்கு 60 நிமிடங்கள், ஒரு நிமிடத்திற்கு 60 வினாடிகள். இப்படிலாம் எப்படி பிரிச்சிருப்பாங்க, எப்போ பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பிரபஞ்சமே சுத்தவெளியிலிருந்து வந்தது. இந்த சுத்தவெளியாக இருக்கும்போது அங்கே காலமும் கிடையாது, நேரமும் கிடையாது, ஒரு தோற்ற பொருளும் இல்லை, எதுவுமே இல்லாமல் இருந்தது. அது பிரபஞ்சமாக மாறின பிறகு தான் எல்லாமே உண்டானது இல்லையா. சொல்லுவாங்க டைம், டிஸ்டன்ஸ், அப்புறமா மேட்டர் எல்லாமே எனர்ஜி எல்லாம் பிரபஞ்சமாக அது மாறின பிறகு தான் இந்த மாதிரியான ஒரு சொற்கள் எல்லாமே உருவாகி இருக்கணும். அப்போது இதெல்லாம் இந்த டைம்ங்கிறது எப்போ இப்படிலாம் பிரிக்கப்பட்டு வந்திருக்கோம் அப்படின்னா, முன்னாடி பாபிலோனியர்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்களாம், அவங்க எந்த மாதிரியான ஒரு நேரத்தை கணக்கிட்டு இருந்தாங்கன்னா, இப்போ இந்த சந்திரனை மையமாக வச்சு இந்த சந்திரன் முழுமையாக இருக்கிற நேரம், அப்புறம் அது தேய்ந்து கொண்டே வருது, அதுக்கப்புறம் மொத்தமாக தேய்ந்து ஒன்றும் இல்லாமல் போய் ஒரு புது நிலவு அது வளர்ந்துக்கிட்டே வர நேரம், இப்படின்னு சந்திரனை அடிப்படையாக கொண்டே ஒரு மாதமாக கணக்கிட்டுக்கிட்டாங்க. ஒரு மாதம்னா அந்த சந்திரனை அடிப்படையாக வச்சது. தேஞ்சு முழுசாக வர்றது ஒரு அமாவாசை, அதுக்கப்புறம் முழுதாகி பௌர்ணமி அப்படின்னு ஒரு மாதத்தை கணக்கு பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு மாதத்துக்கு அது மாதிரி 30 நாட்களோ 31 நாட்களோ வச்சுட்டு இப்படி தான் மாதம் வந்தது. அப்புறம் அதே அந்த சந்திரன் முழுமையாக இருக்கிறது, தேயறது, இதெல்லாம் 7 பிரிச்சுக்கிட்டாங்க. இப்போ இந்த 7 பிரிக்கும் பொழுது அப்போ பார்த்திங்கன்னா இந்த 7 நாட்கள் அதை ஒரு வாரமாக வச்சுக்கிட்டாங்க. இந்த 7 நாட்கள் தான் ஒரு வாரத்துக்கு அப்படின்னு இது பண்ணப்பறம் ரோமானியர்களும் இதையே கடைப்பிடிச்சாங்களாம். இப்போது ரோமானியர்களும் இதே மாதிரி அவங்க அந்த காலத்தில் ஒரு வாரத்துடைய 7 நாட்களுக்கு இதே மாதிரி தான் பேர் வச்சுருந்தாங்க. என்னென்னா, கோள்கள் நம்மளை மாதிரி அவங்களும் கோள்களை கடவுள்களாக வழிபட்டிருக்காங்க. அந்த கோள்கள் பேரையே ஒரு நாளைக்கு திங்கக்கிழமை, செவ்வாய் நம்ம வச்சுருக்க மாதிரியே வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், இந்த நாளையே பாருங்கள் பாதியாக பிரிச்சுருக்காங்க. என்னென்னா 12 மணி நேரம், நடு மத்தியானம், அந்த மதிய நேரம் அப்படின் போல 12. அதுக்கு முன்னாடி இருக்கிறது ஏஎம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆன்டி மெரிடியன். அதுக்கப்புறம் அந்த 12க்கு அதுலேருந்து ஒரு நடு இரவு வருது இல்லையா, அதை போஸ்ட் மெரிடியன் வச்சுட்டு மதியத்துக்கு அடுத்த ஒரு 12 மணி நேரம் இப்படியாக பிரித்து ஒரு நாளை கணக்கு பண்ணியிருக்காங்க. இது மாதிரி தான் நம்ம அந்த காலத்திலிருந்து ரோமானியர்கள் கடைப்பிடித்ததும் இதே போல் தான். நம்மவும் இதே மாதிரியே
நம்ம கூட பாருங்கள், நம்ம இந்திய மொழிகளில் கூட நம்ம வந்து தமிழில் இது மாதிரி சொல்கிற மாதிரியே தான் நம்ம மற்ற மொழிகள்லேயும் நாட்களுக்கு இதே கோள்களுடைய அடிப்படையில் தான் பெயர்கள் அமைந்திருக்கிறது. இப்போது நமக்கு இந்த கோள்கள் எவ்வளவு ஒரு பெரிய தாக்கத்தை நம் வாழ்க்கையில் ஏற்படுத்துது அப்படிங்கிறத உணர்ந்திருக்காங்க அந்த காலத்திலேயே. அதனால தான் நமக்கு இப்போ மகரிஷி பஞ்சபூத நவகிரக தவம் கொடுக்குறாங்க. அந்த கோள்களுக்கு மேலே நம்ம மனதை வைத்து தவம் செய்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு தவத்தையே வடிவமைச்சிருக்காங்க. இது பாருங்கள், இது வந்து இந்த கோள்களுடைய முக்கியத்துவத்தை நமக்கு நல்ல உணர்த்துது. வாழ்க வளமுடன்.